السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 116 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இந்த 117வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த கிதாபை முழுமையாக கண்டு இதன் முழு பலனையும் நாம் அடைவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஷுரூத்து ஜம்இல் முதக்கரி சாலிமி, ஆண்பால் சாலிமான பன்மை எடுப்பதின் நிபந்தனைகள். இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கடந்த பாடங்களில் நாம் கண்டோம். வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம். ஆகவே சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், ஒரு அளமுக்கோ அல்லது சிஃபத்துக்கோ தான் என்ன வரும், இந்த ஜம்மு தக்கர் சாலிம் என்பதை எடுக்க முடியும். ஜம்மு தக்கர் சாலிம் என்றால் முஃப்ரதில் இருந்து பன்மை எடுக்கும் பொழுது நடுவில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் மாற்றம் வந்தால் அது ஜம்மு முதக்கர் சாலிம். வானூன் என்று கடைசியில் மட்டும் சேர்த்தால் அது ஜம்மு முதக்கர் சாலிம் என்றும், அளமில் ஜம்மு முதக்கர் சாலிம் எடுக்க வேண்டும் என்றால் அது ஆண்பால் முதக்கராகவும் ஆக்கிலாகவும் தா குண்டு தா கடைசியில மன்னசுடைய தாவை விட்டும் நீங்கியதாகவும் தர்கீபே மஸ்ஜி தர்கீபே இஸ்னாதை விட்டும் நீங்கியதாகவும் இருந்தால் ஒரு அளவுக்கு ஜம்மு முதக்கர் சாலிம் எடுக்கலாம் என்றும், ஒரு சிஃபத்துக்கு எடுக்க வேண்டும் என்றால் அதுவும் ஒரு முதக்கராக ஆண்பாலாகவும் ஆக்கில் ஆறு அறிவுடையதாக இருக்க வேண்டும். அதே போல தாவி விட்டும் நீங்கியதாக இருக்க வேண்டும். அஃப் அல வசனில் அந்த சிஃபத் வராமல் இருக்க வேண்டும். அதோடைய பெண்பால் ஃபஅலா என்றும், அதே போல ஃபஅலான் வசனிலும் வராமல் இருக்க வேண்டும். அதோடைய பெண்பால் ஃபஅலா என்றும் அந்த வசனில் வராமல் இருக்க வேண்டும். இன்னும் அந்த சிஃபத் என்பது ஆண்பால் பெண்பால் என பொதுவாக பயன்படுத்தாத ஒரு சிஃபத்தாக இருக்க வேண்டும் என்ற பல நிபந்தனைகள் இருந்தால்தான் சிஃபத்துக்கு ஜம் முதக்கர் சாலிம் எடுக்க முடியும் என்ற ஒரு தெளிவை நாம் என்ன செய்தோம், கண்டோம். வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்ய இருக்கின்றோம், இதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து காண்போம். பயிற்சி 3. பயிற்சி 3 என்ன சொல்றாங்க பாருங்க. ஒன்றுல ஹாத்தி சலாச ஜுமலின், 3 வாசகங்களை கொண்டு வா. நாஇபுல் ஃபாயிலி ஃபி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் நாய் ஃபாயில் ஆகிறது. ஜம்உ முதக்கரின் சாலிமுன், ஆண்பால் சாலிமான பன்மையாக இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை கொண்டு வா. 3 வாசகங்கள், அதுல 3த்துலயும் நாய் ஃபாயில் இருக்கணும். அந்த நாய் ஃபாயில் எப்படி இருக்கணும், ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்கணும். இந்த அரபியில மனப்பாடமான சொல்லியிருக்கோம்ல, இப்ப ஜம்மு முதக்கர் சாலிமா நாய் ஃபாயில் இருக்கணும். 3 வாசகத்துல இருக்கணும். அந்த மாதிரி 3 வாசகம் கொண்டு வா. இரண்டாவது பாருங்க, ஹாத்தி சலாச ஜுமலின், 3 வாசகங்களை கொண்டு வா. அல் முபத்ததஉ ஃபி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் முபத்ததாவாகிறது. இஸ்முன் முல்ஹகுன் பிஜம்இல் முதக்கரி பிஜம்இல் முதக்கரி சாலிமி, ஜம்மு முதக்கர் சாலிமை கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு பெயர் சொல் அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் முபத்ததாவாகிறது. ஜம்மு முதக்கர் சாலிமை கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு இஸ்மாக இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை கொண்டு வா. 3 வாசகங்களும் முபத்ததா வரணும். அந்த முபத்ததா எப்படி இருக்கணும், ஜம்மு தக்கர் சாலிமை கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு இஸ்மாக இருக்கணும். ஜம்மு தக்கர் சாலிமா இருக்க கூடாது, அதோட இணைக்கப்பட்ட ஒரு இஸ்மா இருக்கணும். இப்ப முல்ஹக்காத்னா என்னன்னு நம்ம மேல தெளிவா படிச்சிட்டோம், சரியா? வாருங்கள் அடுத்து 3வது, ஹாத்தி சலாச ஜுமலின், 3 வாசகங்களை கொண்டு வா. அல் மஃபூல் பிஹி ஃபி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் மஃபூல் பிஹி ஆகிறது. இஸ்முன் ஒரு இஸ்மா இருக்கும். லா யஸ்லஹு ஜம்உஹு, அப்ப அதை பன்மையாக்குவது சரியாகாது. ஜம்அ முதக்கரின் சாலிமன், ஜம்மு முதக்கர் சாலிமாக அந்த வார்த்தையை ஜம்மு ஆக்குவது சரியாகாது. அத்தகைய இஸ்மு இருக்குமே, அந்த அத்தகைய இஸ்மாக இருக்குமே மஃபுல் பிஹி ஆகிறது. ஜம்மு முதக்கர் சாலிமாக அதை ஜம்மு செய்வது சரியாகாது. அத்தகைய ஒரு இஸ்மாக இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை கொண்டு வா. இப்ப மஃபுல் பிஹி எப்படி இருக்கணும், அதுல ஜம்மு தக்கர் சாலிமாக அதை பன்மையாக்குறது சரியாகாத ஒரு இஸ்மு. அப்ப அது ஜம்மு தக்கர் சாலிமா எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி இஸ்மாக மஃபூல் பிஹி இருக்கணும். அந்த மாதிரி மஃபூல் பிஹியை வச்சு 3 வாசகங்களை நீ கொண்டு வா அப்படின்றாங்க, சரியா? வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சியை பார்ப்போமா. இங்க சொல்லியிருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் சலாசு ஜுமலின், 3 வாசகங்கள். இபுல் ஃபாயிலி ஃபி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றையும் நாய் ஃபாயில் ஆகிறது. ஜம்உ முதக்கரின் சாலிமுன், ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்குமே அத்தகைய 3 வாசகங்கள் கேட்டாங்கல்ல, அதுதான். அப்ப இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த 3 தான் அந்த வாசகங்கள், சரியா? யுக்ரமுல் முத்தவாலிஊன, அப்ப யுக்ரம்னா சங்கையாக்கப்படுவார்கள். யாரு? அல் முத்தவாலிஊன, பணிவுடன் இருக்கக்கூடியவர்கள் சங்கையாக்கப்படுவார்கள்.
இப்ப பாருங்க, முத்தவாதிஊன வாவ் நூன் வந்துருச்சு. அப்ப என்னது, ஜம் முதக்கர் சாலிமா. அப்ப இது சிஃபத்துக்கு வரக்கூடிய ஜம் முதக்கர் சாலிம் தானே. அதே போல யுக்ரமு ஃபேல் மஜ்ஹூல் அதோடைய நாயிப் ஃபைல இதை கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பாருங்க ரெண்டாவது. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? யுகாஃபஉ முத்தஃபவ்விகூன, யுகாஃபஉல் முத்தஃபவ்விகூன, மேலோங்கியவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும். இப்ப மேலோங்கியவர்கள் உயர்ந்தவர்களுக்கு என்ன செய்யப்படும்? வெகுமதி அளிக்கப்படும். அப்ப முத்தஃபவ்விகூன வாவனூன் வச்சு ஜம் முதக்கர் சாலிமா கொண்டு வந்திருக்கோமா. இப்ப முத்தஃபவ்விக் என்பதோடைய பன்மைதான் இது முத்தஃபவ்விகூன. முத்தவாதி அதனுடைய பன்மைதான் முத்தவாலிஊன. சரியா? அப்ப இதெல்லாம் ஆண்பால் முதக்கர் ஆக்கிலுக்குரிய சிஃபத்துகள். சரியா? அதே போல பாருங்க, யுஆக்கபுல் முஹ்மிலூன, அலட்சியம் செய்யக்கூடியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். சரியா? அப்ப முஹ்மிலுடைய பன்மைதான் முஹ்மிலூன. சரியா? கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? தண்டிக்கப்படுவார்கள். அப்ப இதெல்லாம் முஹ்மில், முத்தஃபவ்விக், முத்தவாலியோடைய பன்மைதான் வந்திருக்கு. அதை வச்சு 3 வாசகங்கள் நாயிப் ஃபைலா கொண்டு வரணும். இது யுக்ரமுடைய நாயிப் ஃபைல் முத்தவாலிஊன, அதே போல யுகாஃபாவுடைய நாயிப் ஃபைல் முத்தஃபவ்விகூன, யுஆக்கபுடைய நாயிப் ஃபைல் முஹ்மிலூன. சரியா? அடுத்து பாருங்க, சலாசு ஜும்லின் 3 வாசகங்கள். அல் முபத்ததா ஃபீ குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலும் முபத்ததாவாகிறது இஸ்முன் முல்ஹக்குன் பி ஜம்இல் முதக்கரி சாலிமி, ஜம் முதக்கர் சாலிமை கொண்டு இணைக்கப்பட்ட இஸ்மாக இருக்குமே. அத்தகைய 3 வாசகங்கள் கேட்டாங்களே, அந்த இருக்கு பாருங்க 3 வாசகங்கள். உலுல் இல்மி யக்ஷவுன ரப்பஹும், அறிவுடையோர்கள் தங்கள் இறைவனை அஞ்சுவார்கள். உலு, இது வாவ் வந்திருக்கா, நூன் போக்கப்பட்டிருக்கு. இலாஃபத்தின் காரணமாக நூன் போக்கப்பட்டிருக்கு. வானூனோட வந்திருக்கு. உலு என்பது ஜம்முதக்கர் சாலிமை கொண்டு இணைக்கப்பட்டது. இது ஜம்முதக்கர் சாலிம் கிடையாது. ஜம்முதக்கர் சாலிமுடன் முல்ஹக் இணைக்கப்பட்டதுதான். ஏன்னா இதுக்கு ஒருமை கிடையாது. ஊல் என்பதிலிருந்து வந்தது உலு கிடையாது. ஒருமையே கிடையாதுன்னா அதுக்கு எப்படி ஜம்முதக்கர் சாலிம் சொல்ல முடியும்? அதனால இது ஜம்மே கிடையாது, ஜம்முதக்கர் சாலிமே கிடையாது. ஆனா அதனுடன் இணைக்கப்பட்டது. ஏராபுடைய விஷயத்தில் ஜம்முதக்கர் சாலிமுக்கு என்ன ஏராப் கொடுப்போமோ அதே ஏராப் தான் உலுவுக்கும் கொடுப்போம். அவங்க கேட்ட மாதிரி முபத்ததாவா கொண்டு வந்துட்டோமா அந்த முல்ஹக்கை. அடுத்து பாருங்க, அல் அஹ்லூன யகிஃபூன மஅக, குடும்பத்தார்கள் உன்னுடன் நிற்பார்கள். வக்த ஷதா இதி, கடுமையான நேரங்கள், இந்த கஷ்டங்களின் நேரத்தில் உன்னுடன் நிற்பார்கள். இப்ப அஹ்லூன என்பது பாருங்க, இது சிஃபத்தும் கிடையாது, அப்படிதானே, தன்மையை குறிக்கவில்லை. அதே போல இது அலமும் கிடையாது, ஒரு மனிதனுக்குரிய பெயரும் கிடையாது. அப்படி ரெண்டுமே இல்லாத போது அது ஜம்மு தக்கர் சாலிம் வரக்கூடாது. சரியா? அதான் நம்ம மேல படிச்சோம். அப்ப இது ஜம்மு தக்கர் சாலிமே கிடையாது. ஏன்னா அந்த நிபந்தனைகள் இதுல வரல. சிஃபத்தோ இல்ல, இது அலமோ இல்ல. அப்ப இது என்னன்னு தான் சொல்லணும், முல்ஹக் ஜம்மு தக்கர் சாலிமுடன் இணைக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன சட்டமோ, யாராபில் என்ன சட்டமோ அதே சட்டம் தான் நஹ்லூன என்பதற்கும் கொடுக்கப்படும். அடுத்து பாருங்க, அஸ்ஸினூன தமுர்ரு பிசுர்அத்தின், வருடங்கள் விரைவா விரைவாக என்ன செய்கின்றன, கடந்து செல்கின்றன. வருடங்கள் சனத்துடைய பன்மைதான் சினூன. அப்ப இது முல்ஹக் தான், ஜம்மு தக்கர் சாலிம் கிடையாது. ஏனென்றால் சனத் என்ற வார்த்தை ஆஹ் ஒரு தன்மையும் கிடையாது, சிஃபத்து கிடையாது. அதே போல அது அலம், ஒரு ஆணுக்குரிய பெயரும் சனத்து கிடையாது. அது வருடம் தான் அர்த்தம், அதோடைய பன்மை தான் வருடங்கள். அப்ப இதுக்கும் வாவ்னூன் வந்திருக்கிறது, அஹ்லூனுக்கும் வாவ்னூன் வந்திருக்கிறது, உலவுக்கும் வாவ்னூன் வந்திருக்கிறது. அப்ப பார்க்க வெளியே அப்படி இருக்கும் வாவ்னூன் வந்ததுனால ஜம்மு தக்கர் சாலிம் மாதிரி இருக்கும். ஆனா இது என்ன கிடையாது, ஜம்மு தக்கர் சாலிம் கிடையாது, ஜம்மு தக்கர் சாலிமோட இணைக்கப்பட்டது. ஆகவே இது மூணுமே என்னதுதான், ஜம்மு தக்கர் சாலிமுடைய நிபந்தனைகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் அதை போன்று இருப்பதினால் அந்த ஜம்மு தக்கர் சாலிமுடனே இணைக்கப்பட்டதா இருக்கிறது. அதுக்கு 3 வாசகங்கள் கேட்டாங்க, மூணுமே சொல்லியாச்சு. இப்ப அடுத்து பாருங்க, சலாசு ஜுமலின் 3 வாசகங்கள். அல் மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹி ஆகிறது ஃபி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களில் இருந்து மஃபூல் பிஹி ஆகிறது. இஸ்முன் லா யஸ்லுஹு ஜம்உஹு ஜம்அ முதக்கரின் சாலிமன், அது அந்த இஸ்மை பன்மையாக்குவது, ஜம் முதக்கர் சாலிமாக அந்த இஸ்மை பன்மையாக்குவது சரியாகாது. அத்தகைய இஸ்மு அந்த 3 வாசகங்கள் இந்த ஒவ்வொன்றிலையும் மஃபூல் பிஹியாக இருக்குமே. அத்தகைய 3 வாசகங்கள் கேட்டாங்களே, அந்த 3 வாசகங்கள் தான் இது. சரியா? சமிஅத்துல் கதூப, நான் கேட்டேன், கோபம் அடைந்தவனின் கேட்டேன். எத்தகல்லமு பிஸ்ஸூஇ, அப்ப பேசக்கூடியவனாக கேட்டேன். இப்ப கோபம் அடைந்தவன் பேசக்கூடியவனாக கேட்டேன். பிஸ்ஸூஇ ஹுலுகின், கெட்ட குணத்தை கொண்டு பேசக்கூடியவனாக நான் கேட்டேன். பேசுபவனாக, கோபப்படுபவனை நான் கேட்டேன். சரியா? மகதூப் என்பது இது ஜம்மு தக்க சாலிம் எடுக்க முடியாது. காரணம்,
கலூப் என்ற ஆணுக்கும் என்ன செய்வாங்க, கலூப் தான் சொல்லுவாங்க, பெண்ணுக்கும் கலூப் தான் செய்வாங்க சொல்லுவாங்க. கடைசியில சேராது. அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஜம்மு தக்கர் சாலிம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்ல. அதனால இதுக்கு எடுக்க முடியாது. அதனால அத மஃபூல் பிஹா கொண்டு வர சொன்னாங்க. சமயத்துக்கு ஃபேல் அமீர் ஃபைல் கலூப் என்பது மஃபூல். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்க, காபல் துல் அமா, நான் முன்னோக்கினேன், சந்தித்தேன். யாரை? அல் அமா, குருடனை நான் சந்தித்தேன். இப்ப அல் அமா என்பது அஃஅல வசன்ல வந்துருச்சு. அப்ப அஃஅல வசன்ல வந்தா அதுக்கு ஜம்மு தக்கர் சாலிம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்ப அது ஜம்மு தக்கர் சாலிம் எடுப்பது சரியாகாது. அத்தகைய இஸ்ம கொண்டு வர சொன்னாங்க மஃபூல் பிஹியா. காபல் து ஃபேல் அமீர் ஃபாயில், ஆமா என்பது மஃபூல். இங்கேயும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டோம். கடைசியா பாருங்க, அஸ்ஸுரூஉ ஹல்ராஉ, பயிர்கள் ஆகிறது, பசுமையாக இருக்கிறது. இப்ப இது ஃபஅலா வசன்ல வந்துருச்சு. சரியா? அப்ப ஹல்ரான்றது என்னது? ஃபஅலா வசன்ல வந்துருச்சு. அந்த வசன்ல வந்தா ஜம்மு தக்கர் சாலிம் எடுக்க முடியாதுன்னு படிச்சிருக்கோம்ல, அதனால எடுக்க முடியாது. சரியா? இப்ப இந்த பயிற்சியை முடிச்சாச்சு. இப்ப வாருங்கள் கடைசி பயிற்சியை இப்ப பார்க்க இருக்கிறோம். கடைசி பயிற்சினால பாருங்க, இஷ்ரஹில் பைத்தைனில் ஆத்தியைனி, பின்வரும் இரு கவிதைகளை விவரி, வஅரிப் அவ்வலஹுமா, அவ்விரண்டின் முதலாவதற்கு ஏறாபலங்கு. இப்ப ரெண்டு கவிதை இங்க கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு கவிதையில நம்ம ரெண்டத்தையும் விவரிக்கணும். ரெண்டு கவிதையும் தான் விவரிக்க சொல்றாங்க. அதுல முதலாவதுக்கு மட்டும் என்ன செஞ்சா போதும், ஏறாபலங்கனா போதும். சரியா? இப்ப எப்பொழுது நம்மளுக்கு என்ன செய்வாங்க, கடைசியா இது நஹ்வுல் வாலிக்கு ஒரு தனித்துவமான ஒரு போங்கு. என்ன செய்வாங்க, கடைசியில் கவிதை கொடுப்பார்கள். அந்த கவிதையில் நம் பாடத்திற்கு இலக்கண பாடம் என்ன படிச்சோமோ அதுக்கு தோதுவான என்ன இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கான யாராப வழங்க சொல்லுவாங்க. அதான வழக்கம். அதே போல இங்க என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு கவிதையை கொடுத்து அந்த ஏராபை நம்மளுக்கு கேட்கிறார்கள். வாருங்கள் ஃபர்ஸ்ட் இதோடைய விவரத்தை பார்த்து விடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அவங்க சொன்ன மாதிரி ஏராபை வழங்குவோம். கவிஞர் அழகாக சில இரண்டு கவிதைகளில் நம்மளுக்கு முக்கியமான சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் அதிகமாக பார்த்தால் செல்வந்தர்கள், எப்படிப்பட்ட செல்வந்தர்கள், செல்வந்தர்களாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், கொடை கொடுப்பவர்கள், செல்வந்தர்கள் என்று சொல்வதை விட கொடை கொடுப்பவர்கள், அவர்களுக்கு தான் நண்பர்கள் அதிகமாக இருப்பதை நான் காண்கிறேன். கவிஞர் சொல்கிறார். கவிஞன் அதே போல கஞ்சப்படக்கூடியவனுக்கு உலகத்தில் என்ன இருக்காது, நண்பர்களை நான் காண்பதே இல்லை. சொல்ல போனா அந்த கஞ்சன் என்பவன் பணக்காரன் ஏழை, பணக்காரனா இருந்தா கொடையாளிலாம் கிடையாது. ஏன்னா 100 ரூபா இருக்காங்க, அவங்களும் யாருதான், கொடையாளி தான். கையில 100 ரூபா தான் இருக்கும். ஆனா என்ன செய்வாங்க, அதுல இருந்து ஒரு 10 ரூபா கொடுக்குறான், அவங்களும் கொடையாளி தான். லட்சக்கணக்கில் கோடி கணக்குல வச்சுக்கிட்டு வெறும் 10 ரூபா கொடுக்குறோம். அப்ப யார் இதுல கொடையாளி? 100 ரூபா வச்சுட்டு 10 ரூபா கொடுக்கறவனா, இல்ல லட்ச கோடி கணக்குல வச்சுட்டு 10 ரூபா கொடுக்கறவனா? அவன் கொடை செய்கிறான். இருக்கிற பெரும் கொடையாளி யாரு? இந்த 100 ரூபா வச்சுட்டு கொடுக்கறவன் தானே. அதனால காசு மூலமாக ஒருவரிடம் செல்வம் இருப்பதினால அவனை கொடையாளின்னு சொல்ல முடியாது. கொடுக்கிற மனசு இருக்கணும். அந்த கொடுக்கிற மனசு இருந்தால்தான் அவனுக்கு என்னது, மிக பெரும் கொடையாளி. அப்ப நீ ஏழையோ பணக்காரனோ அதெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய பணக்காரனா இருக்கான், ஆனா கஞ்சனா இருக்கான், அவன் கூட யாருமே இருக்க மாட்டான். சரியா? எந்த ஒரு நண்பனையும் இருக்கிறாமான்னு நான் கண்டதில்லைன்னு கவிஞர் சொல்றான். ஆனா ஒரு கொடையாளியாக இருக்கக்கூடியவனுடன், அவன் ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் வள்ளல் தன்மையுடையவரிடம் பல நண்பர்கள் அவருடன் இருப்பதைதான் நான் கண்டுள்ளேன். கஞ்சனுடன் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இது என்னன்னா ஒரு பெண்ணை பார்த்து கவிஞர் பேசுகிறார். சரியா? அப்ப என் செல்வம் கம்மிதான். அந்த பெண்ணை பார்த்து கவிஞர் கூறுகிறார் என்னன்னு, என் செல்வம் கம்மிதான், ஆனால் நான் கொடுக்கும் கொடை என்பது நிறைய, செல்வம் அதிகம் வைத்தவர்கள் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நான் கொடுப்பேன். சரியா? அப்ப நான் ஒரு கொடையாளி, நான் ஏழை, ஏழையாக இருந்தாலும் நான் ஒரு கொடையாளி. கொடையாளிக்கு இருப்பார்கள். இப்ப ஏழையுடன் நண்பர்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? பணக்காரனுடன் நண்பர்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா என்ற பேச்சு இங்க இடம் இல்லை. கொடையாளி, நீ ஏழையோ இல்ல பணக்காரனோ, ஆனா என்னவாக இருக்கிறாய், கொடை கொடுப்பவனாக இருக்கிறாயா, உன்னுடன் என்ன இருப்ப, நண்பர்கள் இருப்பாங்க. அதே போல நீ ஏழையோ பணக்காரனோ கஞ்சனாக இருந்தாலும் கூட யாருமே இருக்க மாட்டாங்க என்பதை கவிஞர் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அதனுடைய விளக்கம் பார்ப்போமா? அரண் நாச மக்களை நான் காண்கிறேன், ஹுல்லானல் கரீமி, கொடை கொடுப்பவனின் நண்பர்களாகவே நான் காண்கிறேன். கரீம்னா நம்ம சொல்லியிருக்கோம், கொடை கொடுப்பவருக்கு கரீம் பயன்படுத்துவாங்க. அப்ப கொடை கொடுப்பவரின்
நண்பர்களாகவே மக்களை நான் காண்கிறேன். வலா அரா, நான் காண்பது காணது காண காண்க காணுவதில்லை. நான் என்ன செய்வதில்லை? பசீலன், எந்த ஒரு கஞ்சனையும் என்ன செய்வதில்லை, நான் காண மாட்டேன். லஹு, எத்தகைய கஞ்சன்? லஹு, அந்த கஞ்சனுக்கு ஃபில் ஆலமீன, இந்த அகலத்திலே, ஆலம் என்றால் இந்த அகிலத்திலே, இந்த அகிலத்திலே அந்த கஞ்சனுக்கு சலீலுன், நண்பன் இருப்பானே, இந்த அகிலத்திலே அந்த கஞ்சனுக்கு நண்பன் இருப்பானே, அத்தகைய ஒரு கஞ்சனையும் நான் என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டேன். சரியா? அப்ப நான் கொடை கொடுப்பவனுடைய நண்பர்களை தான் காண்கிறேன். யாரை காண மாட்டேங்கிறேன்? ஒரு கஞ்சனை நான் காண மாட்டேங்கிறேன். எத்தகைய கஞ்சனை? அவனுக்கு ஒரு நண்பன் இருப்பார்களே. ஆலமீன் என்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் மனித வர்க்கத்திலே, இந்த என்னது படைப்பினங்களிலே அந்த கஞ்சனுக்கு ஒரு நண்பன் இருப்பாங்களே, அத்தகைய எந்த ஒரு கஞ்சனையும் நான் காண மாட்டேங்கிறேன். அத்தாஇ, நான் கொடுப்பதாகிறது. அத்தா உல் முக்சிரீன, அதிகம் உடையவர்கள், செல்வம் அதிகம் உடையவர்கள் கொடுப்பதை போன்றதா இருக்கும். அதிகம் கொடுப்பவர்களே கொடுப்பதா இருக்கும். தக்கருமன் என்றால் வள்ளல் தன்மையால் அதிகம் உடையவர்கள் கொடுப்பதா இருக்கும். இப்ப நான் கொடுப்பது வள்ளல் தன்மையால் அதிகமுடையவர்கள் கொடுப்பதா இருக்கும். இப்ப நான் எப்படி கொடுப்பேன்? வள்ளல் தன்மையாக அதிகமுடையவர்கள் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுப்பேன். ஓ மாலி, என்னுடைய பொருட்கள் ஆகிறது, என்னுடைய செல்வம் ஆகிறது. கமா கது தாளமீன, திட்டமாக பெண்ணே நீ அறிந்த ஒன்றை போல என்னுடைய செல்வம் ஆகிறது. கலீலு, குறைவானதா இருக்கும். இப்ப என்னுடைய செல்வம் நீ அறிந்ததை போல என்னதுதான்? குறைவுதான். ஆனா நான் கொடுப்பதோ எப்படி இருக்கும்? அதிகமானவர்கள் வள்ளல் தன்மையால் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி நான் கொடுப்பேன். சரியா? அப்ப நீங்களே அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க. அப்ப நான் கொடுப்பவர்களுடன் நண்பர்கள் இருப்பாங்க, பசீலுடன் யாரும் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் இருக்க மாட்டாங்க என்று கவிஞர் அவர்கள் சொல்லித் தருகிறார். வாருங்கள் இப்பொழுது முதல் கவிதைக்கு யாரா பார்ப்போம். பாருங்க, அரா. பாருங்க, ஃபேலுன் முலாரியுன். அரா என்பது நான் காண்கிறேன் சொல்ல, முலாரியான ஃபேலு வருங்காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். மர்ஃபூன், ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். காரணம் நாசிபு ஜாசிம் லம் லன் போன்ற எந்த ஒரு ஆமிலும் வரல, ஆனால் ரஃப வாலாமத்து ரஃப்இஹி, இன்னும் அதனுடைய இந்த ஃபேலின் ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லமத்துல் முகத்தரத்து, உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தா இருக்கும். ஏன் உள்ள அலா ஆஹிரிஹி, அந்த ஃபேலின் கடைசியின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தா இருக்கும். ஏன்? அரா அலீஃப் வந்துருச்சு கடைசியில. அரான்னு தானே படிக்கிறோம். அப்ப அலீஃப் வந்துட்டா அதுல ஹரக்கத்து வராது, வர கொடுக்க முடியாது. அலீஃப் என்பது சுக்குன் மட்டும்தான் வரும், அலீஃபுக்கு ஹரக்கத்து வராது. சரியா? அப்ப அது வெளிப்படுவதற்கு தடையாக அலீஃப் இருக்கிறது. சரியா? வேற வார்த்தையா வேற எழுத்தா இருந்துச்சுன்னா வந்திருக்கும். அலீஃப்னால அதுக்கு நம்ம என்னால என்ன செய்ய முடியல, ஹரக்கத்து கொடுக்க முடியல. அதான் சொல்றாங்க பாருங்க, மின் புஹூரிஹா, அந்த லம்மத் வெளியாகுவதில் இருந்து தடுத்து விட்டது. அத்தஅத்துரு, ஒரு தங்கடம் தடுத்து விட்டது. அது என்ன தங்கடம்? அந்த அலிஃபு தான் தங்கடமாவே இருக்குது. அந்த அலிஃபுக்கு ஹரக்கத் கொடுக்க முடியாது. அததான் என்னது இருக்கு, உள்ளுக்குள் இருக்குன்னு சொன்னோம். சரியா? வல்ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீருன் முஸ்தத்திருன் முஜூபன், அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். தக்தீருஹு, அந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது. அனவா இருக்கும். நான் காண்கிறேன். அப்ப அனனா நான், அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறது. சரி, அது அவசியமான முறையில். ஏன்னா இது முத்தக்கல்லிம குறிக்கிறது தன்னிலையே. அதனால அன என்பது உள்ளுக்குள் இருக்கிறது. அந்நாச என்பது ஃபேல் லமீர் ஃபாயில், நாச என்பது மஃபூலுன் பிஹி அவ்வலுன், முதல் மஃபூல் பிஹி ஆகும். இப்ப அராவுக்கு முதல் மஃபூல் அன்னாஸ் என்பது மன்சூபன், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். யா மஃபூலுக்கு நசபு தானே, அப்ப நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி, அந்த மஃபூலுடைய நசபின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். சீனுக்கு ஃபத்ஹ தானே கொடுத்தோம். சரியா? ஃபுல்லான, இப்ப முதல் மஃபூல்னாங்களா, இது இரண்டாவது மஃபூல். மஃபூலுன் பிஹி சானின், இரண்டாவது மஃபூல் பிஹி ஆகும். அந்த அரா என்ற ஃபேலுக்கு இது இரண்டாவது மஃபூல். எத்தனை மஃபூல்னாலும் அதுக்கு நசபு தானே. மன்சூபுன், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி, அந்த மஃபூல் இரண்டாவது மஃபூலின் நசபின் அடையாளமாகிறது. ஃபத்ஹத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹா ஆகும். நூனுக்கு ஃபத்ஹ தானே கொடுத்தோம். வஹுவ முலாஃபுன், இன்னும் இந்த மஃபூல் ஆகிறது, ஹுல்லான் என்ற மஃபூல் ஆகிறது முலாஃபுன், முலாஃபாகவும் இருக்கிறது. பின்னாடி என்ன வருதுன்னு அர்த்தம்? முலாஃபிலிஹி வருதுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, அல் கரீமி. கரீமி என்பது என்னது? முலாஃபுன் இலைஹி. முலாஃப் இலைஹிக்கு என்னதான் வரும்? ஜர்ரு தானே வரும். அதான் இங்க ஜர்ரு வந்திருக்குது. சரியா? மஜ்ரூருன், என்னவாக இருக்கும்? ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். வ அலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் இந்த முலாஃப் இலைஹியோட ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். மீம் கஸ்ரு தானே கொடுத்தோம். இப்ப பாருங்க, அரா ஃபேல மிர்ஃபாயிலு, அன்னாசு மஃபூல போல, ஃபுல்லான் என்பது மஃபூல் சானி, முலாஃபு, கரீம் என்பது முலாஃப் இலைஹி. அடுத்து வலா. அடுத்து பாருங்க,
வலா வாவ் என்பது அல் வாவு என்பது ஆத்திஃபத்துன் அத்துஃப் செய்யக்கூடியதா இருக்கு. வாவ் என்பது இங்க வந்து வாவ் என்பது அத்துஃப் செய்யக்கூடியது. மப்னியுன் அலல் ஃபதஹி ஃபதஹின் மீது மப்னி ஆகும். வலா வான்னு தான் ஃபதஹ் வச்சு தான் படிச்சோம். அப்ப இது ஃபதஹின் மீது மப்னி ஆகும். லா என்பது நாஃபியத்துன் நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மபனியத்துன் நல்ல சுக்கூனி சுக்குனின் மீது மபனியாகும். கடைசி அலிஃப்ல அலிஃபுக்கு சுக்குன் மட்டும் தானே வரும். அதான் சுக்குனின் மீது மபனியா இருக்கும். அரா அரா என்பது ஃபேலுன் முலாரியுன் மர்ஃபூன் வருங்காலத்திலேயோ அல்லது நிகழ்காலத்தையோ குறிக்கக்கூடிய வினை சொல்லாகும். மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். முன்னாடி சொன்ன அதேதான் வாலாமத்து ரஃபிஹி அதனுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. இந்த ஃபேலோடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்து முகத்தரத்து உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தா இருக்கும். அப்ப முலாரி ரஃபோ தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடையாளமா லம்மத்து கொடுத்துருக்கோம். ஆனா வெளியே வரல. காரணம் என்ன? அலிஃப் வந்திருக்கு. அரா அப்படின்னு அலிஃப் தான் வந்திருக்கு. அலிஃபுக்கு சுக்குன் மட்டும்தான் வரும். அதுக்கு என்ன கொடுக்க முடியாது. வேற ஹரக்கத்துகள் அது சுமக்காது. அதனால அந்த ஒரு தங்கடம் இருப்பதின் காரணமாக வெளியே வெளிப்படவில்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிறது. லம்மத் இருக்கிறது. அதனாலதான் உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்துனாங்க. ஏன் இதுக்கு ரஃபா கொடுத்தோம்? அதுக்கு முன்னாடி நசபு செய்யக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய எந்த ஒரு ஆமிலும் வரவில்லை. லம்மு லன்னு போன்ற எந்த ஒரு ஆமிலும் வரவில்லை. அதனால ரஃபா. ஃபாயிலும் இன்னும் ஃபாயில் ஆகிறது லம்மீருன் முஸ்தத்திருன் உஜுபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லம்மீரா இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது. அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லம்மீர். தகதீருஹு அந்த லம்மீரின் உள்ரங்கமாகிறது அனவா இருக்கும். நான் காணாமல் இருக்கிறேன்னாங்கல்ல. அப்ப நான் என்பது உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது. சரியா? இப்ப பஹீலன் பாருங்க. பஹீலன் என்பது மஃபூல் பிஹியா இருக்கும். மன்சூபன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். மஃபூலுக்கு நசப் தானே. அலாமத்து நஸ்பிஹி இன்னும் அந்த மஃபூலுடைய நசபின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்து லாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹாவா இருக்கும். ஃபத்ஹா தானே கொடுத்தோம். அடுத்து பாருங்க லஹு. லஹு என்பது ஜாருன் மஜ்ரூர் மிகவும் இலகுவானதுதான். லாம் ஜாரு. இந்த ஹூ என்பது மஜ்ரூர் ஃபி மஹல்லி ரஃபைன் ஹபரின் முகத்தமின் ரஃபோடைய இடத்தில் இருக்கிறது. முற்படுத்தப்பட்ட சபரான ரஃபோடைய இடத்தில் இருக்கிறது. லஹு என்பது ஹபர் முற்படுத்தப்பட்ட சபர். ஏன் முற்படுத்தப்பட்ட சபரு? பின்னாடிதான் என்ன வருது? முபத்ததாவே வருது. அப்ப ஹபரு பின்னாடி வரணும். முபத்ததா முன்னாடி வரணும். ஆனா முபத்ததா பின்னாடி போயிடுச்சு. சபர் முந்தி வந்துருச்சு. அதான் முற்படுத்த ஹபருன்றாங்க. ஹபருக்கு ரஃபா கொடுக்கணும். அதான் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க. ஃபில் ஆலமீன நினைச்சுல ஃபி என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபுனியும் நல்ல சுக்குனி ஜருடைய வார்த்தை நம்மளுக்கு தெரிந்ததுதான். சுக்குனின் மீது மபுனி. யாவுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். சுக்குனின் மீது மபுனி. அடுத்து ஆலமீன பாருங்க. இஸ்முன் மஜ்ரூருன் பி ஃபி ஃபீ கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். அப்ப ஃபீ ஜாரு. அப்ப இது மஜ்ரூர். அதான் ஜர்ரு ஃபீ கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மு. வாலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அதனுடைய ஜர்ருடைய அடையாளமாகிறது அல் யாவா இருக்கும். இந்த இருக்குல்ல இந்த யா தான் அதோடைய அடையாளம். அன்னஹு ஏனென்றால் நிச்சயமாக ஆலமீன் என்ற வார்த்தையாகிறது அந்த லஃப்லாகிறது முல்ஹக்குன் பி ஜமீல் முதக்கரி சாலிமி ஜம்மு முதக்கர் சாலிமை கொண்டு இணைக்கப்பட்டதா இருக்கும். இப்ப இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஜம்மு முதக்கர் சாலிமை கொண்டு இணைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. என்ன கிடையாது. இதுதான் பாடத்துக்கும் நம்மளுக்கு சம்பந்தமானது. அப்ப ஜம்மு முதக்கர் சாலிம் இது நேரடியா ஜம்மு முதக்கர் சாலிம் கிடையாது. காரணம் இது ஆலம் என்பது ஒரு சிஃபத்தும் இல்லை. சிஃபத் ஒரு தன்மையை குறிப்பதாகவும் இல்லை. அதே போல என்னவாகவும் இல்லை. ஒரு அலமாகவும் இல்லை. ஒரு நபருக்கான பெயராகவும் இல்லை. அப்படி சிஃபத்தோ அலமோ இருந்தா தானே என்ன வரும்? அதற்கு ஜம்முதக்கர் சாலின்னு சொல்ல முடியும். அப்ப ரெண்டுமாவே இல்லையே. ஆனா வாவின் வச்சு நம்ம பயன்படுத்துறோம். அதனாலதான் அந்த ஆலம் அலமாக இருக்க வேண்டும். சிஃபத்தாக இருக்க வேண்டும். அதற்கு தான் ஜம்முதக்கர் சாலிம் சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் வேறு எதற்கு வாவனூன் வந்தாலும் அது ஜம்முதக்கர் சாலிம் இல்லை. ஜம்முதக்கர் சாலிமுடன் இணைக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும். அதான் இது ஜம்முதக்கர் சாலிமுடன் இணைக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். சரியா? ஹலீலும் பாருங்க. ஹலீல் என்பது முபத்ததா உன்மஹரன் லஹு சொன்னாங்கல்ல. அதனுடைய முபத்ததா இதுதான். சரியா? அதான் பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவா இருக்கும். முபத்ததா ரஃபா தான் மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்து லாஹிரத்து வெளிப்படையான லம்மத்தா இருக்கும். ஹலீலும் சொன்னாங்க லம்மத் தானே. வல் ஜும்லத்து மினல் முபத்ததஇ வ ஹபரிஹி முபத்ததா இன்னும் ஹபர் அந்த முபத்ததாவுடைய ஹபரில் இருந்து உண்டான அந்த வாசகமாகிறது. ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் சானின் நீர் அரா அரா என்ற ஃபேலுக்கு இரண்டாவது மஃபூலான நசபுடைய இடத்துல இருக்கிறது. சரியா? இந்த ஹலீலு லஹு ஃபில் ஆலமீன ஹலீலு இருக்குல்ல. இது மொத்தமா சேர்த்து என்னவாக இருக்கிறதாம்? மேல இந்த அரா என்ற ஃபேலுக்கு இரண்டாவது மஃபூல் என்ற இடமாக இருக்கிறது. இப்ப இரண்டாவது மஃபூல்னா அதுக்கு நசபு கொடுக்கணும்ல. அதனால நசபுடைய இடத்துல இருக்கிறது. அவனுக்கு உலகத்திலே நண்பன் என்ற ஒருவன் இருப்பான். அத்தகையவனாக எந்த ஒரு கஞ்சனையும் நான் என்ன செய்ததில்லை. கண்டு காண்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா. காண மாட்டேன். அப்ப அவனுக்கு இந்த உலகத்திலே
அகிலத்தார்களிலே ஒரு நண்பன் இருப்பவனாக நான் எந்த ஒரு கஞ்சனையும் காண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப பஹீலன் என்பது முதல் மஃபூல், லஹூ ஃபில் ஆலமீன ஹலீலுன் என்பது இரண்டாவது மஃபூலாக இருக்கிறது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இதோடு இந்த பாடம் முடிவடைந்து விட்டது. வாருங்கள், ஒரு புதிய பாடத்தை நாம் அடுத்த பாடத்தில் தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் சில பாதி புத்தகத்தை நாம் முடித்து விட்டோம். இன்னும் பாதி புத்தகம் தான் இருக்கின்றது. வாருங்கள், இதை முழுமையாக பார்ப்போம். இதை முழுமையாக அறிந்து அதன்படி நாம் கற்றதை மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதை அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய பொருத்தத்தை அடைவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கற்றுவதை மற்றவருக்கும் கற்றுத்தர அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.